கிட்டத்தட்ட 8 வாத்து லெக் பீஸுங்க பாருங்கள். தேவயானி அப்படியே வாத்து லெக் பீஸை போட்டு ஃபுல்லாக சூப்பராக ஒரு கிரேவி வச்சுருக்காங்க. அப்படியே வாசனை அப்படியே கம்மன்னு தூக்குது. ஆனால் சூடு ஓவராக இருக்குது பாருங்கள். சூப்பராக வெந்துச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆர்வத்தில் உங்களை மறந்துட்டோம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்போம். இந்த வாத்து லெக் பீஸை பார்த்தோன்னையும் அதை மறந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டு வாத்து க்ளோஸ் பண்ணியாச்சு. 8 லெக் பீஸ் இருக்குது. இன்னைக்கு வாத்துக்கறி ஸ்பெஷல். வாத்தெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம கிராமத்து ஸ்டைல்ல வாத்துக்கறி சூப்பரா ஒரு கிரேவி செஞ்சிருவோம். எட்டு லெக் பீஸ் இருக்கு.
வாத்துக்கறி சூப்பரா வந்துருச்சு. அவ்வளவுதான், கிரேவி ரெடி. பயங்கர சூடு பாருங்க, ஆவி பறக்குது பாருங்க. வாத்து லெக் பீஸை பார்த்துருக்கீங்களா? கோழி லெக் பீஸ் தான் பார்த்துப்போம். கிட்டத்தட்ட எட்டு வாத்து லெக் பீஸுங்க பாருங்கள். தேவயானி அப்படியே வாத்து லெக் பீஸை போட்டு ஃபுல்லாக சூப்பராக ஒரு கிரேவி வச்சுருக்காங்க. அப்படியே வாசனை அப்படியே கம்மன்னு தூக்குது. ஆனால் சூடு ஓவராக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இந்த செதெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா? சூப்பராக வந்துச்சுன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், ஆர்வத்தில் உங்களை மறந்துட்டோம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். இந்த வாத்து லெக் பீஸை பார்த்தோன்னையும் அதை மறந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டு வாத்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நிறைய பேர் கமெண்டில் நீங்கள் கேட்பீங்க, ஏங்க நீங்கள் வளர்க்குறத அடித்து கொள்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் வாத்து, கோழி, முயல் எல்லாமே வளர்க்குறோம். எல்லாமே ஃபஸ்ட் நாங்கள் பிராய்லர் கோழிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் தான் சொன்னீங்க பிராய்லர் கோழி அதிகமாக சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு. இது நாட்டு கோழியாக சாப்பிட்ணும், வாத்தா சாப்பிட்ணும்னு சொல்லி தான் நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம். சரி, அதுக்கப்புறமா எங்களுக்கு அது மனசு இல்லாமல் தான் வளர்த்தோம். ஆனால் நிறைய பேர் இதை கிட்னாப் பண்ணிடுறாங்க. அதாவது அந்த பக்கம் போச்சுன்னா பக்கத்தில் அவங்கவுங்க எடுத்துன்னு போயிடுறாங்க, பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அது இல்லாமல் கீரி புல்லை பாதி காலி பண்ணிடுது. அது இல்லாமல் இடையில இந்த பாம்புங்க கொத்திடுது. அதனால் நிறைய வேஸ்ட்டாக போகுது. நம்ம வளர்த்து நம்மளே சாப்பிடலாம் சொல்லி தான் இப்போ நாங்கள் 2 வாத்தை நீ காலி பண்ணியிருக்கோம். முட்டை வேறு எடுத்து கிடையாது. சரியா, நம்ம வீட்டு வாத்து தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் இதை சொல்கிறோம். என்னப்பா நீங்கள் வளர்த்து சாப்பிட்றீங்களா, பாவமா இல்லையான்னு கேட்பீங்க. நம்ம வளர்க்குறது உணவுக்காக தான் நாங்கள் இதை வளர்க்குறோம். ஓகே, சாப்பிடலாமா? வாத்துக்கறி எப்படி இருக்குன்றதை நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். தேவயானி செஞ்சுருக்காங்க. பாருங்க, சூப்பராக வந்துச்சு பாருங்க. சூப்பராக வந்துச்சு. செம்ம சூடு. தேவயானி குழம்பு கொஞ்சம் ஊற்று. குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே சுண்டிடுச்சு. ஈரல் சூடாக இருக்கும்.
தேவனி குழம்பு அட்டகாசம். வாத்து கறியை பஞ்சு மாதிரியாக வச்சுருக்காங்க. விறகுல வேக போட்டாலே பஞ்சு மாதிரி ஆகிடும். அட்டகாசமா இருக்கு வாத்துக்கறி கிரேவி. செம்ம சூப்பர். ஒன்றுமே இல்லைங்க, வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டாங்க, வேறு லெவல். கறி வைக்கட்டாப்பா? போதும். நானே 3 லெக் பாய் காலி பண்ணிட்டேன். எலும்பையாவது விட்டு வைங்க. வாத்துக்கறி வந்து அதிகமாக எலும்பு தான் இருக்கும். இந்த எலும்பு கறி சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். கொஞ்சம் எடுத்துக்கிறியாப்பா சாப்பாடு? என்னாச்சு? போதுமா? ஓகே. சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு பருக்கெல்லாம் சுத்தமாக சாப்பிடணும். எலும்பு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. அவங்க எலும்பு தான் வச்சுருக்காங்க, எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அட்டகாசமான சாப்பாடு வாத்துக்கறி.
இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க பந்துக்குட்டி வந்து 7 குட்டி போட்டிருக்கு. அது நாங்க சாப்பாடு வைக்க போறோம். அங்க பாருங்க, வாத்துக்கறியோட போட போறோம் சாப்பாடு. பந்து குட்டி ஓடியா 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 ஓடியா. அவர் குட்டியை சாப்பிட்டோன்னே காமிக்கிறோம். அவர் குட்டி வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னு காமிக்கிறோம். 7 குட்டி போட்டுக்காரு, நேற்று தான் போட்டுக்காரு. அதெல்லாம் வந்து சாப்பிட்றோம்.